ஹே காய்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த டாப்பிக்கில் நிறைய டவுட்ஸ் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த டவுட்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ கொஞ்சமாச்சு இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வேண்டிய பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நார்மலாக எல்லாருமே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அந்த ஃபவுண்டேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஷேட் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் மீடியம் டு டஸ்கி ஸ்கின் அப்படின்ற ஷேடில் நான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் டஸ்கி ஸ்கின்னா இல்லை வீட்டி ஸ்கின்னா இல்லை ஃபேர் ஸ்கின் நார்மலாக தெரிஞ்சிடும், டஸ்கி ஸ்கின்னா வீட்டி ஸ்கின்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்டோர் போய் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறது நம்பாதீங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் இது யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும், மேம் இது யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்மளை நம்புறதை விட அடுத்தவங்க சொல்லும்போது தான் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களும் கரெக்டாக தான் சொல்லுவாங்க, ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டோர்ஸ் போனால் நிறைய லைட்டிங்ஸ் இருக்கும். கண்டிப்பாக லைட்டிங்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. மால்ஸ் அப்படின்னா ஸ்டோர்ஸ்னாலே, ஓகேவா? ஸோ லைட்டிங்கில் நாம் ஒரு ஷேட் சூஸ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஃபேஸ் கலர் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அங்கே லைட்டிங்ஸ் இருக்கிறனால மிரரில் நம்ம கொஞ்சம் ஷேட் டிஃப்ரென்ஸ் தெரியும். அங்கேருந்து நம்ம வெளியே வந்தாலே நம்மளோட ஷேட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் நம்மளோட நார்மல் ஸ்கின் வெளியே தான் தெரியும், சன்லைட்டில் தான் தெரியும். ஸோ இதுதான் அதனுடைய மிஸ்டேக், இதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டோர்ஸில் யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. உங்களுடைய ஸ்கின் டோன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு நார்மல் பேர் ஃபேஸில் ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர்ஸ்க்கு போய்க்கோங்க. அண்ட் அங்கே போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெயின் திங். ஸோ செகண்ட் திங் நீங்கள் என்ன அண்டர்டோன் கேட்டகரியில் வர்றீங்கன்னு ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர்டோன்ஸில் 3 அண்டர்டோன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கூல் அண்டர்டோன், அண்ட் நெக்ஸ்ட் நியூட்ரல் அண்டர்டோன், அண்ட் தேர்ட் வார்ம் அண்டர்டோன். ஸோ அண்டர்டோன் டெஸ்ட் தெரிஞ்சுக்கணுன்னா 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வெயின் டெஸ்ட் அண்ட் ஜுவல்லரி டெஸ்ட். அது வெயின் டெஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, ஸோ வார்ம் அண்டர்டோன் இருக்கவங்களுக்கு அவங்களோட வெயின்ஸ் க்ரீன் கலரில், பேல் க்ரீன் கலரில் இருக்கும். நியூட்ரல் அண்டர்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வெயின்ஸ் ப்ளூ கலர், க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். கூல் அண்டர்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பிங்கிஷ் பர்பிள் ஷேட்ஸில் இருக்கும், ப்ளஸ் ப்ளூ கலராகவும் இருக்கும். ஸோ அவங்க கூல் அண்டர்டோனில் சேருவாங்க. ஸோ ஜுவல்லரி டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னா, வார்ம் அண்டர்டோன் இருக்கவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு எல்லோ கலர் டிண்ட் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் மட்டும் தான் சூட் ஆகும். கோல்டு கலர் மட்டும் தான் சூட் ஆகும், சில்வர் கலர் சூட் ஆகாது. மீதி இருக்கிற 2 அண்டர்டோன்ஸ்க்குமே 2 கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே சூட்டபுளாக இருக்கும். ஸோ நார்மலாக சிட்டியில் இருக்கிறவங்க அண்ட் உங்களால் சிட்டிக்கு போக முடிஞ்சுன்னா நீங்கள் மால்ஸில் அப்படி இல்லைனா ஷோரூம்ஸில் நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். நம்மளால் அங்கெல்லாம் போக முடியாது, ஆன்லைனில் தான் நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அண்ட் மேப்ளினுடைய வெப்சைட்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஷேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைண்டேஷன் www.foundation.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், லைக் நீங்கள் கூகுளில் அடித்தாலே வரும், ஃபைண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாலே வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஷேட் என்னன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. லைக் அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வார்ம் அண்டர்டோனா இல்லை ஃபேர் அண்டர்டோனா அப்படி இல்லைனா நியூட்ரல் அண்டர்டோனான்னு அவங்களே கேட்பாங்க. நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுக்கு எந்த மாதிரி லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்களே கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ட்ரை ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லைக் கேமரா சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கும். அதில் உங்களுடைய இதுதான் நீங்கள் நார்மல் ஒரு பேர் ஸ்கின்னில், பேர் ஃபேஸில் இமேஜ் எடுத்துருப்பீங்களா, அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு லைவ் கேமரா பிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மேப்ளின், மேக்கு, அப்புறம் க்ரைலானில், டெர்மாவில், இப்போது இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஃபவுண்டேஷனுக்கும் உங்களுக்கு எந்த ஷேட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இந்த foundation.com போனீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் ப்ரிஃபர் பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபவுண்டேஷன் வாங்குறப்போ டேரெக்டாக வந்துட்டு இவ்வளோ காஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கும், நிறைய டைம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆஃபர்ஸ் போகும்போது நீங்கள் ஈஸியாக வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ₹500 இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஒரு 400, 350 அப்படின்ற ரேஞ்சில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளான ப்ராடக்டாக மாறிடும். ஸோ அதுதான் ஒரு டிப். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்கின்னுக்கு நான் 3 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்காக எவரெஸ்ட்னுடைய ஆலோவேரா குக்கும்பர் ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 330 டாஃபி அப்படின்ற ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஷேட்க்கு மோரல்லஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக காட்டுற மாதிரி ஒரு ஷேட். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு 335 கிளாசிக் டேன் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து 330 அண்ட் இது வந்து 335 கிளாசிக் டேன் அப்படின்ற ஷேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 335 அண்ட் 340 அப்படின்ற 2 ஷேடுமே வந்துட்டு நமக்கு வந்து லைக் ரொம்ப எல்லோயிஷ் டிண்ட் வந்து அதிகமாகவே கிடைக்கும். நல்ல ஒரு ஆரஞ்ச் டிண்ட் அண்ட் எல்லோ டிண்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து லுக் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ நம்மளோட தேர்ட் ப்ராடக்ட் 340 கேப்பச்சினோ அப்படின்ற ஷேட் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 ஷேடும் நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த 330 அப்படின்ற ஷேட் தான் நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, முன்னவே சொன்ன மாதிரி அது கொஞ்சம் எனக்கு வந்து கிரேஷ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல், அது ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட கரெக்டான ஷேட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கும்போது கையில் ஸ்வாட்ச் பண்ண பார்க்கக்கூடாது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கையில் இருக்கிற ஷேடும் ஃபேஸில் இருக்கிற ஷேடும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த 330 டாஃபி வந்து என்னுடைய ஷேட்க்கு ஒரு ஷேட் 1 or 2 ஷேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் 340 கேப்பச்சினோ வந்து என்னுடைய ஷேடை வந்து இன்னும் டல்லாக காட்டுற மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் 335 டேன் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக ஆப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ஸோ இப்போது 2-3 ஷேட்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இப்போ என்னுடைய ப்ராப்பரான கரெக்ட் ஷேட் வந்து 335 கிளாசிக் டேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டும் இதே கலர் தானே, மோரலில் ஈக்குவலாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஷேட் யூஸ் பண்ணுறாங்களோ அதையே நாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாமல் நாமளே டைரெக்டாக போய் ஸ்டோர்ஸில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்து வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ என்னுடைய ஷேட் மோரலெஸ் என்னுடைய ஷேடு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த 3 ஷேடும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஃபுல் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சைடு வந்து 335 ஆட் பண்ணுறேன் அண்ட் இந்த சைடு வந்து 330 டாஃபி ஷேட் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களே டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்கின் டோன் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும் பேஸ்ட் ஆன் சீசன்ஸ். ஸோ சம்மரில் வந்து நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்துட்டு டேன் ஆகிறதுனால வேறு ஷேட் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்டு வின்டரில் வந்துட்டு நம்ம வேறு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அந்த மான்சூன் தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் டோனும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக அது உங்களுக்கே நார்மலாகவே தெரியும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஷேட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஒரு 3 to 4 ஷேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது சீசனுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 335 கிளாசிக் டர்ன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கம் வந்து 330 அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அப்ளை பண்ண மாதிரியும் இருக்காது, அப்ளை பண்ணாத மாதிரியும் இருக்காது. லைக் ஸோ நோ மேக்கப் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லுக் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் 330 வந்து அப்ளை பண்ணி போகிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோயிஷ் டிண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்லுது, அந்த சீக்கிரமாக கிரேஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் கவரேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்கு. இது வார்ம் அண்டர்டோனில் சேரும் அண்ட் இது வந்து நியூட்ரல் அண்டர்டோனில் சேரும். ஸோ அதுக்காக இது வந்து என்னோடய ஷேட் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 340 ஷேடையும் வந்துட்டு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 340 அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லையுமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து நல்ல ஒரு எல்லோயிஷ் டிண்ட் கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு என்னுடைய ஷேட்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதான்னு தெரியல. ஸோ நல்லா ஒரு மேக்கப் பேஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போடுறப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சைடு வந்து நல்ல ஆப்டான ஒரு லுக் கிடைக்கும். அண்ட் இந்த சைடு வந்து ஒரு டல் ஃபினிஷிங் கிடைக்கும். லைக் என்னோடய ஷேட் வந்து இது கிடைக்கும். ஃபவுண்டேஷன் போட்டும் காம்பேக்ட் போட்டு வந்துட்டு அது வந்து எனக்கு வந்து சூட் ஆகலை. ஸோ ஒரே ஷேட் இதுதான் உங்களோட கரெக்ட் ஷேட் வந்துட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் அன்றைக்கி போகிறப்போ வந்துட்டு ஒரு ஷேடில் இருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் வேறு ஷேடில் இருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டிஷாக மாறுவீங்க, லைக் அவனோட ஸ்கின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் உங்கள் ப்ராப்பர் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபவுண்டேஷன்லையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை என்னுடைய ஸ்கின் எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும்னா நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி அதிலே வந்து இருந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு 2 டிப்ஸ் சொல்லி தர போகிறேன். ஸோ ஒரு டிப் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்து பேஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் அண்ட் ப்ரைமர் எக்ஸட்ரா வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் லுக் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஃபவுண்டேஷன் ப்ளஸ் வந்து அந்த ஆலோவேரா ஜெல் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா லைக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் திங் வந்துட்டு சேம் ஆஸ் யூஷுவல் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் சீரம். ஸோ சீரம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சீரமோடு சேர்த்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டிவி லுக், எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஷைனிங்காக பளிச்சுன்னு ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் வந்து பிரைட்டாக தெரிகிற மாதிரி ஒரு லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு 2 டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே காய்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.